எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா A Few Good Men. இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஆரோன் சோகேங். இந்த பிளேயுடைய டைப் என்னென்னா கோர்ட் ரூம் ட்ராமா. இதோடைய தீம் பார்த்தோன்னா ஜஸ்டிஸ், ஹானர், கிளாஷ் பிட்வீன் மிலிட்ரி டிசப்பிள். இந்த பிளே வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1989 வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த நாவலில் உள்ள கேரக்டர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மரி பார்க்குற டைமில் வந்து கேரக்டர்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த நாவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் கோர்ட் ரூம் ட்ராமான்னு. அதே மாதிரி ஒரு கேஸை வந்து டீல் பண்ணுறது மாதிரி, ஒரு கேஸுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது மாதிரி தான் இந்த ட்ராமா வந்து இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக எதுவும் இருக்காது, லெந்தாக போய்கிட்டே இருக்கும், பட் ஈஸியாக தான் வந்து இருக்கும். இதோடைய டைம் லைன் வந்து பார்த்தோன்னா 1989 எங்கே வந்து நடக்குது அப்படின்னா கியூபான்னு சொல்கிற பிளேஸ். அது வந்து எங்கே இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த நாவலை வந்து ஒரு மூவியாகவுமே வந்து எடுத்திருக்காங்க. மூவி வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கா என்னென்னு செக் பண்ணல. அவைலபிளாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆர்மியும் நேவியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேம்பு வந்து போடுறாங்க. கியூபாவில் வந்து ஒரு கேம்பு போடுறாங்க. கேம்பு போட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த கேம்பில் இருக்கிற 2 ஆஃபீஸர் என்ன செய்கிறாங்க, ஒரு ரூமுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளாடி போன டைமில் வந்து சாண்டியாகோ வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, அங்கே வந்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து உள்ளே போனதை பார்த்ததும் சாண்டியாகோ வந்து தூங்கிட்டு இருந்தவர் சடனாக எந்திரிக்கிறாரு. சவுண்டு கேட்டு உடனே அவர் என்ன செய்கிறாரு, கத்துனதும் வந்து அந்த 2 ஆஃபீஸர்ஸ் என்ன செய்கிறாங்க, சாண்டியாகோடைய வாயை வந்து துணி வச்சு மூடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பிளே வந்து வாஷிங்டனுக்கு வந்து மூவ் ஆகுது. அங்கே வந்து ஜோன் சொல்லி ஒரு கேரக்டர், இவங்க வந்து ஒரு லேடி, இவங்க வந்து லாயர். இவங்க வந்து நேவி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளாடி வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக. இப்போ வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சாண்டியாகோ வந்து பார்த்தோம் இல்லையா, சாண்டியாகோட வாயில் 2 ஆஃபீஸர்ஸ் வச்சு துணியை வச்சு கவர் பண்ணாங்கன்னு. இப்போ அந்த சாண்டியாகோ வந்து என்ன செஞ்சுருக்காரு, இறந்து போயிருக்காரு. அந்த உள்ளாடி போன 2 ஆஃபீஸர்ஸுடைய நேம் வந்து என்னென்னா, ஒருத்தருடைய பேர் டவுசன், இனி ஒருத்தருடைய நேம் டவுனி. சாண்டியாகோ வந்து எதுக்கு கில் பண்ணியிருப்பாங்கன்னா, டவுசன் வந்து ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து சாண்டியாகோவுக்கு வந்து தெரிய வரும். அதனால தான் அவரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னாமா கில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு உள்ளது வந்து நமக்கு லாஸ்ட்டில் வந்து தெரிய வரும். ஜோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேவி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேண்டாம், நாங்கள் வந்து வேறு ஆஃபீஸர்ஸை வந்து நாங்கள் வந்து வேறு லாயர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லாயர் வந்து யாரை வந்து தேடி போகிறாங்கன்னா, டாம் க்ரூசஸ். ஸோ இவர் வந்து ஒரு லாயர், டாம் க்ரூசஸ். இவர் வந்து பேஸ்பால் வந்து விளையாடிட்டு நிற்கிறாரு. இவரை தேடி யார் போனான்னா ஒரு லாயர் போனார். அந்த லாயர் வந்து சொல்கிறாரு, ஒன்றும் வந்து ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து ஒன்று வந்து கூப்பிடுறாங்க, நீ என்ன இங்கே வந்து விளையாடிட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, டாம் க்ரூசஸை கூப்பிட்டுட்டு இந்த நேவி ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. இந்த டாம் க்ரூசஸ் வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டார். கோர்ட்டுக்கே அவர் வந்து போக மாட்டார். கோர்ட்டுக்கு போகாமல் அவர் என்ன செஞ்சிருவார், கேஸெல்லாம் வந்து சால்வ் பண்ணி விட்டுருவார். டாமுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. டாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தோன்னா வெறும் 9 months தான் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவர் வந்து இப்போ இந்த சாண்டியாகோடைய கேஸை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கேஸை ஃபுல்லாகவே படிக்காமல் ஜோகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 12 years நம்ம வந்து ப்ரிசனில் வந்து போட சொல்லலாம், பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஜோ வந்து என்ன செய்யலாம், அக்செப்ட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேப்பரை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த கேஸை முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக படிச்சுட்டு வாங்க, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து டாமை வந்து திரும்ப அனுப்புகிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. சாண்டியாகோ வந்து எப்படி இதில் வந்து ஜாயின் ஆனார், நேவியில் வந்து ஜாயின் ஆனார் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாரு, ஜாயின் ஆகிட்டார். இப்போ அவங்களுக்கு அங்கே வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இவரால் வந்து நினச்சி முடியல, ப்ராப்பராக வந்து பண்ண முடியலை. அதனால் இவர் இப்போ என்ன கேட்குறாருன்னா, ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்குறாரு. லெட்டர் வயா வந்து எழுதி வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாரு. அந்த லெட்டர் வந்து யாருக்கு கையில் போகும் அப்படின்னா, ஹையர் ஆஃபீஸர் கையில் வந்து அந்த லெட்டர் போகும். இப்போ அந்த லெட்டரில் அவர் எக்ஸ்ட்ராவாக என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, எனக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தந்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து ஒரு இல்லீகலாக வந்து ஒரு ஷூட் நடந்துச்சு, ஒருத்தங்களை வந்து இல்லீகலாக வந்து கில் பண்ணிட்டாங்க, அது யார் அப்படின்னு உள்ளது நான் வந்து என்ன செய்வேன், சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து எழுதி கேட்குறாங்க. இந்த லெட்டர் வந்து இவங்க கேம்போட ஹெட் ஆன யார் கையில் வந்து கிடச்சின்னா, கோனல் நத்தன் ஜெசப். இப்படி இந்த நேம் கோனல் நத்தன் ஜெசப். ஸோ இவருக்கு கையில் என்ன செஞ்சுருக்கு, இந்த லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஹெட்டுடைய அசிஸ்டண்ட் வந்து யாருன்னா மேத்யூ. சாண்டியாகோவுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து யாருன்னா கென்ரிச். ஸோ இதில் வந்து 3 கேரக்டர்ஸை வந்து பார்த்தோம், ஹெட், அசிஸ்டண்ட் அண்ட் கமாண்டிங் ஆஃபீஸர்.
கர்னல் வந்து மேத்யூ கிட்ட வந்து கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ மேத்யூ வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியலை இல்லையா, ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கர்னலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்காக விருப்பம் இல்லை. அதனால அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, சாண்டியாகோடைய கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுங்க, ஸோ இனிமேல் அவரை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் இதில் வந்து இந்த ஃபீட்பேக்கை வந்து என் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டவுசன் அண்ட் டவுனி வந்து கேபாலேருந்து வாஷிங்டனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. டாமி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு நிற்கிறாரு. ஜோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கேஸுக்கு வந்து ப்ராப்பராக கிடையாது, நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துக்கல, அதனால உங்களை வந்து சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லுறாங்க. இதில் வந்து கோட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோட்ரிட்ஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லா இதுக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ரூல்ஸில் இல்லாமல் ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொல்லி நம்ம வந்து கேட்குறதான் வந்து என்னது கோட்ரிட்ஜ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, அந்த ரூலில் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம மேம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, அண்ட் அதை நம்ம என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணுவோம். அதான் வந்து என்னது கோட்ரிட்ஜ். இப்போது டவுசன் அண்ட் டவுனிங் வந்து இங்கே இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜோ அண்ட் டாம் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க 2 பேரையுமே வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. அண்ட் அங்கே போய் டவுசன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ என்னாச்சு, எப்படி வந்து சாண்டியாகோ வந்து கில் பண்ணீங்க, எதுக்காக கில் பண்ணீங்கன்ட்டு. டவுசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாண்டியாகோ வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து வெளியே போனார், அதனால தான் அவருக்கு வந்து கோட்ரிட்ஜ் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், ஆனால் அவர் வந்து இறந்து போவார் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நேரம் அந்த லெட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரில் வந்து சாண்டியாகோ வந்து எழுதியிருந்ததை பார்த்தோம். இங்கே வந்து ஒருத்தங்களை வந்து ஷூட் பண்ணாங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. டவுசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தைபன் பீப்புளை வந்து என்ன செய்கிறாரு, ஷூட் பண்ணுறாரு. அது யார் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா, சாண்டியாகோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் சாண்டியாகோ அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ என்ன செஞ்சாங்க, அட்டாக் பண்ணாங்க. பட் அவர் வந்து இறந்து போவார் அப்படின்னு வந்து நாங்கள் நினைக்கல, ஸோ அவரை நாங்கள் கில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டாம் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரீசன் வந்து கோர்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது, டவுசன் அண்ட் டவுனி தான் வந்து கில் பண்ணாங்க அப்படின்ட்டு. டாக்டருடைய ரிப்போர்ட்டில் வந்து அவருக்கு வந்து பாய்சன் வச்சு கில் பண்ணதான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் லாயர் வந்து டாமை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, டவுசன் அண்ட் டவுனிக்கு வந்து 20 years prison பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 20 years வேண்டாம், 12 years வந்து போதும். ஏன்னா அவங்க வந்து சாண்டியாகோவும் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆம்புலன்ஸை கூப்பிட்ருக்காங்க, அதை வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எடுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அந்த லாயருமே என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ டாம் வந்து எங்கே ரிட்டர்ன் வந்து போகிறாருன்னா, கியூபாவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து போகிறாரு. ஸோ ஜோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து டவுசன் அண்ட் டவுனிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ டாம் வந்து கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டவுசனுடைய ஆன்ட்டி வந்து ஜோவுடைய ரிலேட்டிவ், அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் என்ன செய்யணும், டவுசன் அண்ட் டவுனிக்கு தான் ஆல்வேஸ் வி ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூபாவுக்கு வந்து போகிறாங்கன்னு பார்த்தோம். கியூபாவில் போய் சாண்டியாகோடைய ரூமை வந்து பார்க்குறாங்க. அங்கே பெட் ஃபுல்லாகவே வந்து பிளட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, டாம் வந்து அங்கே இருக்கிற ஹெட் கூட வந்து சாப்பிட்றாங்க. டாம் வந்து அங்கே இருக்கிற ஹெட் கிட்ட வந்து சாண்டியாகோடைய லெட்டர் பற்றி வந்து கேட்குறாங்க. ஹெட் வந்து ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திரும்பவுமே வந்து கேட்குறாங்க. அப்போ ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் டாமுக்கு வந்து தெரியுது இது வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஜோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஹெட் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சாண்டியாகோ வந்து இறந்த அன்னைக்கு ஹெட் வந்து டாக்டர் வந்து மீட் பண்ணாங்களா, அவங்க வந்து கோட்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணாங்களா அப்படின்ட்டு. இது எதுக்குமே வந்து ஹெட் வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எகெயின் வந்து கேட்குறாங்க, யார் ஜோ வந்து எகெயின் கேட்குறாங்க. அந்த டைமில் ஹெட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆஃபீஸர்ஸ் வந்து கோட்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் ஆன்சர் கொடுக்காம ஒரு ஏனோ தானோன்னு செய்கிறது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஹெட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க.
டாம் அண்ட் ஜோ என்ன செய்கிறாங்க, டவுசனை வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கேட்ரிட்ஜ் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, மீட்டிங்கில் வந்து சாண்டியாகோ வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இன் பர்சனலாக டவுசன் கிட்ட வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கேட்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் டாம் வந்து லாயர் கிட்ட வந்து சொல்கிறாரு. லாயர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பரான எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்ட்டு. டாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டவுசன் வந்து அவருக்கு இஷ்டப்படி எதுவும் செய்யலை, கமாண்டர் ஆஃபீஸருடைய ஆர்டரை தான் என்ன செஞ்சுருக்காரு, ஒபே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து சொல்லறாரு. லாயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் வந்து சொல்ல வேணாம் இதெல்லாம். இப்போ வந்து டவுசன் அண்ட் டவுனிக்கு வந்து 6 மந்த் வந்து ப்ரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மந்த் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகலாம். ஜோ வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கோர்ட்டில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாம் வந்து இந்த விஷயத்த வந்து டவுசன் அண்ட் டவுனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களுமே என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, டாமுக்கு வந்து இப்போ வந்து புரியுது எப்படி வந்து நம்ம ஒரு கேஸை வந்து நடத்தணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எல்லாமே புரியுது. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறது. ஸோ அங்கே வந்து லாயர்கிட்ட வந்து இந்த கேஸை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. லாயர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எதுவுமே அக்செப்ட் பண்ணலை என்ன ஆகும், நீட்டி வைப்பாங்க இல்லையா. ஸோ ஃபியூ டேஸ் ஆஃப்டர் வந்து போக சொல்கிறாங்க. 3 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து போக சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, 3 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து போகிறாங்க. 3 வீக்ஸ் ஆஃப்டர் போன டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டியாகோ வந்து இறந்தது 12:30 நைட்டு 12:30க்கு வந்து இறந்துருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு 3 o'clock என்ன சொல்கிறாங்க, எந்த ரீசனுமே வந்து சொல்ல முடியலை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க செக் பண்ணிவிட்டு. அண்டு 5 o'clock முன்னாடி யார் வாரா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெட் வந்து டாக்டரை வந்து போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 5 o'clock ஆஃப்டராக டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து பாய்சன் யூஸ் பண்ணி இறந்துருக்காரு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை வந்து ஜோ வந்து கோர்ட்டில் வந்து சொல்லுறாங்க. டாம் வந்து சாண்டியாகோவுடைய டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த டாக்டர் தான் என்ன செஞ்சுருக்காங்க, சாண்டியாகோடைய செக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹார்ட் டிசீஸ், அதனால் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது, கஷ்டமானது எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அது உண்மைதான். பட் அவர் இப்போ இறந்தது வந்து பாய்சன் யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருக்காரு, இறந்துருக்காரு அப்படின்னு உள்ளதையுமே வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர். நெக்ஸ்ட்டு ஹெட் கர்னல் அசிஸ்டன்ட் மேத்யூ நிறைய விஷயங்கள் டாம் கிட்ட வந்து சொல்லுறாங்க. அண்ட் மேத்யூ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாண்டியாகோடைய ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சாண்டியாகோ வந்து இறந்ததுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரீசன், அதில் நானும் ஒருத்தன், சாரி அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்கிறாரு, மேத்யூமே வந்து சூசைட் கமிட் பண்ணுறாரு. மேத்யூ சூசைட் பண்ணது யாருக்குமே வந்து தெரியாது, டாமுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னுமே இவங்க கேஸ் வந்து முடியலை, போய்கிட்டே இருக்குது. ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, ஹெட் கர்னல் இருக்கார்ல, இவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து வராரு. ஸோ கோர்ட்டுக்கு வந்து இவரே வந்து என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. அவர் தான் வந்து என்ன செஞ்சார், இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் வந்து டாம் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய கேஸை வந்து என் பண்ணுறாரு. ஃபைனலாக என்ன செய்கிறாங்க, ஹெட் கர்னலை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா மூவி இருந்துச்சுன்னா மூவியை பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் வந்து ஒரு கோர்ட்டில் நடக்கிற கேஸ், ஒரு இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அந்த விஷயங்கள் தான், ஒரு கேஸ் ரிலேட்டடாக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபியூ குட் மென்ஸ். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.